ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு பேசிக் ப்ளேன் கேக் ரெசிபி அவனில் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸில் கேக் ஜெல் இந்த பிராண்ட் எடுத்திருக்கேன். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. புஷ் பிராண்டோட பைனாப்பிள் எசன்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து புஷ் பிராண்டில் உள்ள வெனிலா எசன்ஸ். இந்த 2 எசன்ஸும் கண்டிப்பாக தேவை. இப்போ டின்னில் எப்படி பட்டர் பேப்பர் லைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பட்டர் பேப்பர் வச்சு ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்த பிறகு இதை நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபோல்ட் பண்ண பிறகு டின்னோட சென்டரில் வச்சு இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அங்கே ஒரு மார்க் வரும். அந்த மார்க்கில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அழகான பேஸ் லைனர் ரெடி ஆகிடும். சுற்றி கவருக்கு நீங்கள் வெட்டி எடுத்துக்கலாம். இதை க்ரீஸ் பண்ணி உரமாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான். இதுக்கடுத்து மெஷரிங் கப்பில் 1 கப் மைதா, 1 கப் பவுடர் சுகர், 4 எக்கு, அதுக்கடுத்து சால்ட்டு ஒரு பிஞ்ச், அதுக்கடுத்து 3 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில், 8 கிராம் கேக் ஜெல், வெனிலா எசன்ஸும் பைனாப்பிள் எசன்ஸும் சேர்த்து 1/2 டீஸ்பூன். இப்போ ஒரு க்ளீன் பவுலில் தண்ணியே இருக்கக்கூடாது, ஈரம் இருக்கக்கூடாது. இதில் 4 எக்கை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நான் இந்த பீட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 7 ஸ்பீட் கண்ட்ரோல் இருக்குது. இதில் இந்த பேட்ஸை மாட்டிட்டு இப்போ நம்ம பீட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு சால்ட் சேர்த்துக்கிடுறோம். அப்புறம் பைனாப்பிள் எசன்ஸ், வெனிலா எசன்ஸ் 2 கலந்து ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்கதை அதுக்கடுத்து இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு லைட்டாக அந்த முட்டை கலந்து வர வரைக்கும் பீட் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் நிறுத்திடுங்க. நிறுத்தின பிறகு ஒரு டீஸ்பூன் தண்ணி இதை ஆட் பண்ண பிறகு இந்த இடத்துல தான் முக்கியமான ஸ்டெப். கேக்கு ஸ்பாஞ்சாக வர்றதுக்கு முக்கியமான ஸ்டெப் இதுதான். இப்போ விடாமல் கலக்கணும். இது கூட பவுடர் சுகர் சேர்த்து நல்லா இந்த எக்கில் அந்த பவுடர் சுகர் கரைஞ்சி நல்லா பீட் ஆகி வரணும். கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. இதை நிறுத்தவே கூடாது. நிறுத்தாமல் பீட் பண்ணிகிட்டு இருக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எக்கோட கலர் சேஞ்ச் ஆகி வரணும். பவுடர் சுகரை 3 பேட்சாக ஆட் பண்ணுங்கள். இப்போ நான் காமிக்கிறேன் இல்லையா, அந்த பேட்டரோட கலர் சேஞ்ச் ஆகுது. டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வருது. அந்த எக்கோடு கொஞ்சம் ஒயிட் கலராக சேஞ்ச் ஆகி வருதா. இந்த ஸ்டேஜில் விடாமல் பீட் பண்ணிகிட்டு இருக்கணும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணால் போதும். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கும். இப்போ மைதாவை ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு அது மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மட்டும்தான் நம்ம இது பண்ணணும். இதை 3 பேட்சாக நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஓவர் பீட் பண்ணிடக்கூடாது மைதாவை. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் அது கலந்து வரணும் அந்த எக்கோடு, அவ்வளோதான். இந்த டைமில் பேட்ரு திக்காக ஆரம்பிக்கும். ஒரு முக்கியமான ஸ்டேஜு. இப்போ 3 பேட்சாக நான் ஆட் பண்ணி கலந்துக்கிட்டேன். இப்போ பேட்டர் கொஞ்சம் திக்காகும். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க கேக் ஜெல்லை ஆட் பண்ணிக்கலாம். 8 கிராம் இதை எடுத்து நல்லா ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு நல்லா பீட் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் பண்ணுறோம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி 5 மினிட்ஸ் ரைஸு நல்லா பீட் பண்ணணும். பேட்டர் நல்லா பளபளக்க ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து நல்லா அந்த கோடு விழ ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக ஆரம்பிக்கும் பேட்டர். இப்போ அவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். 180 டிகிரியில் டபுள் ராடு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இந்த கேக் ஜெல் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ ஆட் பண்ண பிறகு நம்ம ஓவர் பீட் பண்ணிடக்கூடாது. இப்போ ஒரு ஆயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி 30 செகண்ட் பீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரே ஒரு டீஸ்பூன் மில்க் மேட் ஆட் பண்ணக்கு இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சு. அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பேட்டரை ஊற்றி அவனில் வச்சுக்கலாம். அவனில் வச்ச பிறகு ஒரு 30 to 35 மினிட்ஸ் நல்லா பேக் பண்ண விட்டிங்கன்னா கேக் ரெடி ஆயிரும். ரொம்ப ஸ்பாஞ்சியான கேக்கு செம்மையாக வந்திருக்கு. இதில் வேஸ்டேஜுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். கேக்கை பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். செம்ம சாஃப்டாக இருக்கும். உங்கள் பீஸும் நல்லா க்ரீமியாக இருக்கும். ஒயிட் கலரில் வந்திருக்கு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.